12 மணிக்கு சென்னை வருகிறார் பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், இந்த வருகை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் அப்படிங்கிறது விரைவில் இன்னும் 4 நாட்கள்ல கையெழுத்தாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில நாளை சரியாக 12 மணிக்கு குறிப்பாக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். குறிப்பாக நாளை மாலையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரைமறைவுல இந்த எண்ணிக்கைகள் அதே போல எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட முடிவாகி இருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் அமித்ஷா அவர்களை சந்தித்து இன்று சென்னை திரும்புகிறார். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக டிடிவி தினகரன் அதே போல அன்புமணி உள்ளிட்டோரும் டெல்லியில அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது பியூஷ் கோயல் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கிறோம். குறிப்பா தொகுதிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 29 தொகுதிகள் ஒதுக்குவதற்கு அதிமுக முன்வந்ததாக தெரிவிக்கப்பட்டாலும் கூட குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளை பாஜக கேட்கிறது. ஏனென்றால் அந்த தொகுதிகள் அப்படிங்கிறது தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்கக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதிகளை கூடுதலாக 37 தொகுதிகள் வரை தற்போது கேட்டு பெறுவதற்கான அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவுக்கு இரட்டலையில இந்த இவர்களை நிறுத்தலாம் என்ற இப்படி ஒரு கருத்து அப்படிங்கிறது நிலவி வரக்கூடிய நிலையில நாளை இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நாளை மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது திங்கள் செவ்வாய்ல அதிகாரப்பூர்வமாக இந்த ஒப்பந்தமே கையெழுத்தாகி வேட்பாளர் அறிவிப்பு அப்படிங்கிறது கூட விரைவில் வெளியாகும் என்று பாஜக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இன்று காலை பாஜக அலுவலகத்தில் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் இது தொடர்பாக ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன்.